35ஆம் கேள்வி பாருங்க. என்னவாம்? ஓர் இலத்திரன் ஒரு சீரான மின்புலம் ஈர்க்கு எதிராக இயங்கும் அதேவேளை வேறொரு இலத்திரன் ஒரு சீரான காந்தப்புலம் பிக்கு செங்குத்தாக இயங்கும் விதம் ஒரு ஒன்றிலும் ஒரு ரெண்டிலும் காட்டப்பட்டுள்ளது. அப்ப ஒரு எலக்ட்ரான் இயங்குது எப்படி? ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகேன்ஸ்டா போகிறேன் தீவிரத்தோட. இன்னொன்று காந்தப்புலத்துக்கு செங்குத்தா, இது மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதுக்கு பெர்பெண்டிகுலரா போறேன். இப்ப ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இலத்திரன்களின் டீப்ரோக்லி அலைநீளம் முறையே உங்களுக்கு தெரியும். டீப்ரோக்லி அலைநீளம் வேவ்லென்த் வந்தபடி அலைநீளம் டீப்ரோக்லின் அலைநீளம் ரெண்டு பேரும் h over p. சோ p என்றது மொமெண்டம். அலைநீளம் வேவ்லென்த் இஸ் ஈக்குவல் டு பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஓவர் மொமெண்டம். அலைநீளம் பிளாங்கின் மாறிலியின் உந்தம். இப்ப இந்த உந்தத்துக்கு என்ன நடக்கும் தான் கேட்கிறார் இல்லையா? ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் உந்ததுக்கு. இப்ப மின்புலம் இங்கே இருந்தா அதுக்கு எதிராக விச வெளிப்பாடு. இலத்திரன் மறையேற்றம் எல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் என்னபடியா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டா தான் விசை இருக்கும் எதிர் திசையில. அந்த திசையிலேயே இயங்கினால் ஆர் கொடுக்கும், அக்சலரேட் பண்ணும். அக்சலரேட் பண்ணுதுன்னா வேகம் கூடுது, வேகம் கூடினா உந்தம் கூடும், மொமெண்டம் கூடும். இப்படி என்ன வேவ்லென்த் குறையும். இப்ப ஒரு ஒன்றுல குறையுது, டிகிரீஸ் ஆகுது இல்லையா? அங்கே நடக்கும் காந்த புலத்துக்கு செங்குத்தா இயங்கினா அதுல கதி மாறாது இல்லையா? புலத்துக்கு செங்குத்தா இயங்கினால் கதி மாறாது. ஆனா எப்படி வட்டப்பாதையில இயங்குவார், அப்படி சுத்தி வட்டப்பாதையில இயங்குவார், கதி மாறாது. கதி மாறல் என்றால் உந்த மாறாது, உந்த மாறல் மாறாது. இப்ப இங்க மாறாது. அப்ப முதலாவதுல குறையும், அடுத்ததுல மாறாது. அப்ப எத்தனாவது விடை? குறையும், மாறுவதில்லை. தேர்ட் ஆன்சர். ஓகே இல்ல? அடுத்து 36ஆம் கேள்வி பாருங்க. என்னவா? 2 மில்லிமீட்டர் அரை உள்ள ஒரு கோள நீர் சிறுதுளி வழியினூடாக 8 மீட்டர் பெர் செகண்ட் முடிவு வேகத்துடன் விழுகின்றது. என்ன டெர்மினல் வெலோசிட்டி வந்து 8 சென்டிமீட்டர் பெர் செகண்ட் ஆகும். அத்தகைய 8 சர்வசம துளிகளின் கனளவு உள்ள ஒரு கோள நீர்த்துளி வழியினூடாக விழும் முடிவு வேகம். இப்ப ஒரு துளி விழுகுது, அது இந்த டெர்மினல் வெலோசிட்டி முடிவு வேகம் வந்து 8 சென்டிமீட்டர் பெர் செகண்ட். இதன் ரேடியஸ் ஆர் வந்து 2 மில்லிமீட்டர். இப்படி 8 சேர்ந்தா இதன் ஆறு என்ன வரும்? 8 சேரைக்க ஆரை 2 மடங்கு ஆகும். எப்படி? கனலை வச்சு சமப்படுத்துவீங்க. கனலை வச்சு சமப்படுத்தினீங்க என்றால் என்ன, இது நேரை ஒளியுமை பண்ணுங்க. இதா இது இந்த ஒளியும் வந்து 4/3 πr1 கியூப். அது இது இந்த ஒளியுமை போல 8 சேருது. அப்ப 4/3 πr கியூப் இன்டு 8. இப்ப இந்த 4/3 பை போனா R1 கணம் வந்து 8 R கணம். R1 என்ன நேரடியா போடலாம். ஏன் அடிக்கடி செய்திருப்பீங்க இந்த கான்செப்ட்ல. அப்ப இது நேரை வந்து 4 மில்லிமீட்டர். இப்ப நேரை 2 மடங்கு ஆகுதல்லோ. இப்ப முடிவு வேகத்துக்கு என்ன நடக்கும்? உங்களுக்கு தெரியும் முடிவு வேகம் 2a² t into d minus rho over 9 eta. இப்ப இங்க இதெல்லாம் மாறாது, ஒரே மழை துளி வழியெல்லாம் விழுகுது, இதெல்லாம் மாறலி ஏ வர்க்கம். அப்ப v0 நேர்வீத சமன் a².
ஆரையின் வர்க்கத்துக்கு நேரம் சமன். இப்ப இங்க ரேடியஸ் வந்து 2 டைம்ஸ் ஆகுது, 2 மடங்கு ஆகுது. இப்ப முடிவு 4 மடங்கு ஆகும். 10 வர்க்கமே. இப்ப முடிவு வேகம் 4 மடங்கு ஆகும். அப்ப என்ன முடிவு வேகம்? 32 சென்டிமீட்டர் பெர் செகண்ட். ஓகே இல்ல? இப்ப இது 4வது விட. நேரடியா போடலாம் இல்ல? ஆரையின் வர்க்கத்துக்கு நேரம் சமன். ஆரை 2 மடங்கு ஆகுது. ஆரை 2 மடங்கு ஆனா அதன் வர்க்கம் என்ன? 4 மடங்கு. முடிவு 4 மடங்கு ஆகும். 4 டைம்ஸ் கூடும். அப்ப 32 சென்டிமீட்டர் பெர் செகண்ட். ஓகே இல்ல? ரைட். 37 பாருங்க. என்னவாம்? ஒரு செவ்வக இரு சமபக்க கண்ணாடி எரியத்தின் அடி உருவில் காணப்பட்டுள்ளவாறு ஒரு திரவ மேற்பரப்பை மட்டுமட்டாக தொடுகின்றது. Right. இரு செவ்வக ஒரு செவ்வக இரு சமபக்க கண்ணாடி எரியம். Right. அவர் செவ்வக கண்ணாடி எரியம் என்று சொல்றது செங்கோண எரியத்தை தான். தண்ணி மேற்பரப்பை மட்டுமட்டா தொடுதாமா. எப்படி இருக்கு? இப்ப இங்க என்ன சொல்லிட்டார்? திரவ மேற்பரப்புக்கு சமாந்தரமாக ஒரு நிற ஒளிக்கதிர் அரியத்தினுள்ளே புகுந்து கண்ணாடி திரவ இடைமுகத்தின் வழியே செல்லுது. இந்த மேற்பரப்புக்கு சமாந்தரமா வந்தது இங்க வந்து என்ன செய்யுது? திருப்பி சமாந்தரமா போ. இப்ப கேள்வி என்ன? திரவத்தின் முறிவு சுட்டி. இந்த இது என்ன முறிவு சுட்டி என்ன கேள்வி? இப்ப உங்களுக்கு தெரியும் இது 45. இப்ப இதுல ஆங்கிள் வந்து 30. இந்த கோணம் 30. இந்த இது 45 இது 45 ஒன்று விட்டு ஓடும். இது 45 அப்ப இதுவும் என்ன 45 7 அல்ல இது படுகோணம் 45 முறிகோணம் 30. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து 45, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து 30. இனி இது 90. இப்ப எவ்வளவு வரும்? இது 15. ஏன் இது 45. 90 போனா மிச்சம் 45 வரணும். இது 30 என்னது 15. அப்ப இது எவ்வளவு? 75. எங்களுக்கு என்ன வேணும்? முறிவுச்சுட்டி என்ன வேணும்? இப்ப இந்த இடத்துல சினல் விதியை போட்டா என்ன வரும்? இங்க 1 sin 45 எனது ஜமன் இதுல முறிச்சுட்டி என்னன்னா n sin 30. எனக்கு எடுக்குமே. இதுல போட்டா n sin 75 வந்து என்னதுக்கு ஜமன்? இது லிக்விட் என்ன வைப்போம். என்னெல்லாம் காணணும். இப்ப n sin 75 வந்து இங்க எழுதுறேன். n sin 75 வந்து இது nl sin 90. அப்ப nl sin 90 என்ன வந்தானே. இப்ப எனக்கு nl வேணும். ஒன்னு நிரப்பிச்சுடுங்க. அப்ப அந்த nn போயிடும் இல்லையா? இதை பேச்சா sin 45 over nl is equal to nn போனா sin 30 over sin 45 sin 75. இப்ப இது 1/2 sin 30 half. இப்ப இந்த 2 கீழே இறங்கும் sin 75 sin 75. இப்ப என்ன வரும்? nl என்ன வரும்? இந்த தலையில மாத்திடுவோம். √2 nl is equal to 2 sin 75. இப்ப இந்த √2 வெட்டினா இது √2. அப்ப nl என்ன? √2 sin 75.
NL வந்து √2 sin 75. அப்ப எத்தனாவது விடை? ரெண்டாவது விடை. ஓகே இல்ல? ரைட். 38 பாரு. என்னவா? பெரிய குறுக்குவெட்டு பரப்புள்ள ஒரு நீர்த்தாங்கி உயரம் எச்சுடைய ஒரு ஆதாரத்தின் மீது வைக்கப்பட்டுள்ளது. ஒரு ஸ்டாண்டுக்கு மேல வச்சிருக்க. இப்ப இது பெரிய தாங்கி. இப்படி என்ன, இது இந்த வேகம் 0. இவர் இறங்குற வேகத்தை 0ன்னு எடுத்துக்க. அதுக்கு தான் என்ன அந்த பெரிய குறுக்குவெட்டு பரப்பு உள்ளது. அப்ப இது இந்த குறுக்குவெட்டு பரப்பு கூடன்னு சொல்லிட்டு என்ன மீனிங்னா, இந்த திரவம் இறங்குற வேகத்தை நீங்க புறக்கணிச்சிடலாம். சரி. இப்ப என்ன சொல்லிட்டார்? இது y, இது h. இப்ப இது வந்து d தூரத்துல உள்ளது. இப்ப எங்களை என்ன வேணும் சொல்லி கேட்கிறார்? அந்த y எவ்வளவுன்னு கேட்கிறார். d யில் நிறுத்தப்படுகிறது. தாங்கியில் உள்ள நீரின் உயரம் y எவ்வளவுன்னு கேட்கிறார். அப்ப எனக்கு இந்த y காணும். எப்படி காணுவீங்க? டேய், இதுல திரவம் வெளியேற வேகம் என்ன? இந்த திரவம் வெளியேற வேகம் என்ன கேட்டீங்கன்னா சக்தி காப்பு விதி. சக்தி காப்பு விதியின் படி இங்க இருந்து இங்க வரைக்கும் கைனடிக் எனர்ஜி கெயின், வெற்ற இயக்க சக்தி. கைனடிக் எனர்ஜி கெயின் வந்து என்னதுக்கு ஈக்குவல்? இழந்த அழுத்த சக்தி, பொட்டன்ஷியல் எனர்ஜி லாஸ். இப்ப கெயின் என்ன? half mv². லாஸ் வந்து mgh. mgh வந்து y. இப்ப mm போனா v² is equal to 2gy. ஓகேயா? இருக்கட்டும். அப்ப v is equal to √2gy வந்து வரலாம். இருக்கட்டும் அப்படியே. இனி இது இங்க இருந்து இங்க வருதல்லோ, இதுல கிடையாத வலிக்கிடும். ஒரு சொன்ன வலிக்கிறபடியா இது நிலைக்கு தூரம் 0, வெர்டிகல் கம்போனன்ட் 0. இப்ப இது இங்க இருந்து இங்க வர எவ்வளவு நேரம்? அதுக்கு என்ன செய்வீங்க? இவர் இங்க இருந்து இங்க வர்றதுக்கு ஒரு டைமை காணணும்டா. வெயிட்டிங்களா? எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் எயிட்டி ஸ்கொயர் போட்டீங்கடா. இவர் கீழே வந்தது சிம்பிள் ஹெச். ஆரம்பம் 0. ஆரம்பம் ஜி தானே. ஹாஃப் ஜி டி ஸ்கொயர். அப்ப டி ஸ்கொயர் என்ன? 2h over g. அப்ப t is equal to root of 2h over g. இப்ப ஹொரிசோண்டலா போட்டீங்கன்னா என்ன வரும்? ஹொரிசோண்டலா s is equal to ut போட்டீங்கன்னா d is equal to v into t. இப்ப நான் ரெண்டு ஸ்கொயர் பண்ணிவிடுவோம் இல்லையா? அப்ப ரொட்டினா போடலாமே. அப்ப t squared is equal to v squared t squared. அப்ப d squared is equal to v squared 2gy. t squared என்ன? 2h over g. அப்ப இந்த g g போயிடும். அப்ப y என்ன? அது கீழே ஒண்ணு வாங்கும். v squared over 4h. அப்ப இதை விட தேர்ட் ஆன்சர் சரியல்ல? இது ஓகே.
ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது வழி இருக்கா? ஈஸியான வழி? இல்லையா? எனக்கு அந்த ஆறுக்கு சமன்பாடு ஞாபகம் பண்றதால ஒரு வழி இருக்கு. என்னது? ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு ரூட் ஆஃப் ஹெச் இன்டு ஹெச் மைனஸ் ஹெச்ஓ இன்னொன்னு சொல்லு. அது நீங்க அது ஞாபகம் வச்சுக்க சான்ஸ் இல்ல. எனக்கு ஞாபகம் நான் தியரியில கேள்வி செய்து செய்து செய்துதான். இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. 39ஆம் கேள்வி பாருங்க. என்னவாம்? முறையே M1 M2 திணிவு. ரெண்டு மேஸ் M1 M2 Q2 Q8. இப்ப காந்தப்புலம் எப்படி இருக்கு? சீரான காந்தப்புலத்துக்கு உருவில் காட்டியவாறு முறையே R2R. காந்தப்புலம் எப்படி இருக்கு? டொட்டல்ல டொட் தானே இருக்கு. cross இல்லையே. Right. இப்ப ரெண்டு ஒன்று ஆறு ஆறுடைய ஆறுல இருக்குது. ஒன்றுன ரேடியஸ் ஆர், இன்னொன்று 2R. இவர் M1 சார்ஜ் வந்து Q ஏன்னு சொல்லியிருக்கு. இது M2 மேஸ் சார்ஜ் வந்து 2Q. ஓகே. R2R வட்டப்பாதைகள் இயங்குகின்றன. ஏகமபி ஆகியவற்றின் கதிகள் V1 V2. ரெண்டும் எப்படி இயங்குது? இது இந்த V2, இது V1. அவன் அது டாட் பிளஸ் இருந்தா நடக்கும் பண்ணி இந்த சுத்துற திசை தான் பார்க்கணும். அது என்ன சார்ஜ் எந்த திசையில சுத்த. அப்ப இங்க பிரச்சனை வராது. அவரை டிரெக்ஷன் தந்திருக்காரு. ஓகே. இப்ப விகிதம் M2 V2 over M1 V1. உங்களுக்கு தெரியும், காந்த புலத்துக்குள்ள ஒரு வட்டப்பாதையில இயங்கினா ரேடியஸுக்கு என்ன ஈக்குவேஷன்? MV over Q. அப்ப MV என்னதுக்கு ஈக்குவல்? BQR. அப்ப M1 V1 over M2 V2 தானே கேட்கிறார். என்ன வரும்? BQR. இதுக்கு M1 V1 போட்டா என்ன வரும்? BB தான். அது ஒன்று தானே காந்தமாக எடுத்து. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து சேம் ஒன்று தான் இருக்குது. பி சார்ஜ் வந்து 2Q ஏக்கு போட்டீங்கன்னா Q இன்டு ஆர் ஓவர் பி இன்டு 2Q இன்டு 2R. இப்ப என்ன வரும்? அப்ப 1/4. நான் மாதிரி M2V2 ஓவர் M1V1 கேட்டிருக்கேன். அப்ப இது 4. நான் மாத்தி போட்டு முதலே இதை போட்டிருக்கணும். இது M2V2 ஓவர் M1V1 அந்த அழகுல போட்டிருக்கணும். 4. ஃபிஃப்த் ஆன்சர். நேரடி இல்லையா?
இப்ப 40ஆம் கேள்வி பாருங்க. ஏபிசி என 3 பைப்புகளுடன் மாட்டப்பட்டுள்ள தர்க்க சுற்றை கருதுக. சுற்றின் பயப்பு எஃப்ஐ மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிக்கும் என்ன பூல கோவை பூலியன் கோவை தான் கேட்கிறார். இது அன்கேட். அன்கேட்ல இது பியில இருந்து ஒரு நொட் கேட்டை போட்டு இதுக்கு கொடுத்திருக்காரு. இங்க இருந்து வந்து இன்னொரு அன்கேட். இது ரெண்டும் சேர்ந்து எனத்துக்கு போகுது ஓர் கேட்டுக்கு போகுது. இப்ப அந்த எஃப்ஓல கேள்வி அதான் தெரியும் இல்ல. உங்க என்ன வருது? இதுல ஏ இருக்குது, இது பி பார். இப்ப இங்க என்ன வரும்? ஏ பி பார். இது பி, இது சி, அப்ப இது பிசி. நாங்கள கூட்டணும். அப்ப ஏ பி பார் பிளஸ் பிசி. அப்ப எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ பி பார் பிளஸ் பிசி. அவ்வளவுதானே, இதை சுருக்கிறதுக்கு மேலாகுது. அப்ப இது பி பார் ஏ பிளஸ் பிசி முதலாவது விட. இப்படியும் கேட்கிறான் தானே கேள்வி இல்லையா? ரைட். 41 பாரு. ரைட். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு திணிவு எம்மை உடைய ஒரு உலோகுண்டு ஒவ்வொன்றும் நீளம் சென்டிமீட்டர் உடைய திணிவற்ற கம்பிகளினால் ஒரு நிலைக்குத்தான கோல்டு நினைக்கப்பட்டுள்ளது. இது நிலைக்குத்தான கோல் ஒன்று. இப்படி தோத்துக்க ரெண்டுமே 2 மீட்டர். இதையும் 2 மீட்டர், இதையும் 2 மீட்டர், இதையும் 2 மீட்டர். பாருங்க, இதை கால்குலேட் பண்ணவே தேவையில்லை. அதையும் கால்குலேட் பண்ணி தந்துக்காரு உங்களுக்கு. ஏன் இது 2 மீட்டர், இது 2 மீட்டர்டா நடுவல்லோ 800√3 மீட்டர் தானே வரும். அதையும் 10,000 போட்டு உங்களுக்கு தந்திருக்கான். இந்த ஆங்கிளையும் தந்திருக்கான் 30. ஆனா என்ன, இதுல இழுவை 2T-ஆம், இதுல இழுவை T-ஆம், இதுல MG-ஆம். இப்ப குண்டின் கோண வேகம் என்னன்னு கேள்வி. இப்ப இதை சுத்தின கோண வேகம் என்ன? இப்ப இது சுத்துது. இப்ப இதுலயும் டென்ஷன் இருக்கு, இதுலயும் டென்ஷன் இருக்கு. உங்களுக்கு தெரியும், மேலாகிரசி கீழாகிரசி வெர்டிகல் குரூப் பண்ணுவோம். மேலாகிரசி என்ன? 2T sin 30. இந்த கூறு என்னது? 2T sin 30. இனி இது 2 மீட்டர் இல்ல, 2 மீட்டர் 2 மீட்டர் 2 மீட்டர் இது 60 பாக. அப்ப இது 30. ഇതിന്റെ കൂറ് என்ன? T sin 60. அப்ப மேல 2T sin 60, கீழுக்கு T sin 60 இருக்குது, MGயும் இருக்குது. அப்ப ஒரு T sin 60 கழிச்சு விட்டா T sin 60 = MG. நோ, sin 30 தான் பேசா. இது sin 30 தானே, sin 60 போட்டா 30. T sin 30 = MG ஒரு ஈக்குவேஷன். பிறகு மையத்தை நோக்கி F = MA போடுங்க.
மையத்தை நோக்கி என்ன போர்ஸ்? 2t cos 30 t cos 30. அப்ப மொத்தமா 3t cos 30 சமன் m இன்டு ஆர் ஒமேகா ஸ்கொயர். இப்ப இது சுத்த இது வேற இதான யாரு √3 மீட்டர். அப்ப √3 இன்டு ஆர் ஒமேகா ஸ்கொயர் எம் ஆர் ஒமேகா ஸ்கொயர். ரெண்டாவது இப்ப ஒன்று என்ன வச்சிருந்தோம்? டேய் 1 2 ஆல் டிவைட் பண்ணா டி போயிடும். அப்ப sin 30 ஓ cos 30 tan 30 பை 3 இங்க ஒரு 3 இருக்கு is equal to mm போயிடும் g 10 √3 ஒமேகா ஸ்கொயர். tan 30 எவ்வளவு? tan 30 1 over √3 இங்க எழுதுறேன். 1 over √3 over 3 அந்த 3 கீழே √3 கீழே இறங்குமே. 1 over √3 கீழே 3 is equal to 10 over √3 ஒமேகா ஸ்கொயர். இப்ப இந்த √3 போயிடும். இது இங்க வந்தா ஒமேகா ஸ்கொயர் வந்து 30. அப்ப ஒமேகா எவ்வளவு? அந்த பயல் ஜிஎஃப் ஜி என்ன வச்சுக்க. நான் என் 10 போட்டு நான் அப்ப இது 3g. அப்ப ஒமேகா என்ன? √3g. இது விட தேர்ட் ஆன்சர். ஓகே இல்ல? $42 என்னவா? XY எனும் சர்வசம கொள்ளளவிகள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு திறந்தாளி கேயுடன் ஒரு கம்பியினால் இணைக்கப்பட்டுள்ளன. இது திறந்திருக்காமா? ஆளி திறந்திருக்கு என்ன? ஓபன் ஓபன் இருக்கு இல்லையா? இப்ப இது எக்ஸ், இது வாய், இதுல சார்ஜ் இருக்கு. சேர்ந்து கொள்ளளவில் சார்ஜ் இருக்கு. இதுல கியூ இருக்கு, அதுல ஒன்றும் இல்லை. ஆளி மூடப்பட்ட பின்னர் கொள்ளளவிகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளை தருக. இது ரெண்டும் சர்வ சமன். இது சி என்னது? சி கெப்பாசிட்டன்ஸ். கொள்ளளவு வந்து ரெண்டும் சமன். ஆளி ஒன் பண்ணினா ஆக்சுவலா என்ன சேர்க்கிறீங்க? இது ரெண்டும் புவித்தொடர்பு செய்திருக்கேன்டா, அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிருக்கேன்னு கருத்து. இப்ப நீங்க ஆளி ஒன் பண்றீங்கடா, இது இப்படிதான் வரும். இந்த கெப்பாசிட்டர் நான் கேட்கிறேன், இந்த 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 கெப்பாசிட்டர் அந்த கெப்பாசிட்டரை இப்படி கனெக்ட் பண்ணி இருக்கிற மாதிரி. ஏன்னா புவித்தொடர்பு இருக்கு, ஒரு இடத்துல புவித்தொடர்பு இருக்கு, அவ்வளவு. இதுவும் புவித்தொடர்பு இருக்கேன்டா, இது ரெண்டையும் கொண்டு தொட்டினா இதை அப்படியே மடிச்சு கொண்டு தொட்டுற மாதிரி யோசிங்க. இதுவும் ஜமாந்தம். நீங்க சார் அதே மாதிரி இருக்கிறீங்கன்னா இப்படித்தான் இந்த எக்ஸ் வந்து அப்படியே இருக்குது. ஓகே, அந்த பாயிண்ட கொண்டு நீங்க ஓட்டுறீங்க, எங்க இந்த பாயிண்ட் கொண்டு ஓட்டுறீங்க, அதை கொண்டு நீங்க ஓட்டுற மாதிரி வை இங்க இருக்கு. ரெண்டு தான் ஒரே பாயிண்ட், அந்த ரெண்டுல பொட்டன்ஷியல் ஈக்குவல். இப்ப என்ன நடக்கும்? ஆளி ஒன் பண்ணிட்டா தொடங்க வந்துடும். அப்ப இது இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் இதுக்கு உள்ளதும் ஈக்குவல். எழுத்த வேறுபாடு ரெண்டுக்கும் சமன். அவேட்டம் சமனா பிரிஞ்சு நிற்கும். அப்ப இதுல Q/2, இதுல Q/2. ரெண்டு கொள்ளளவும் சமன். அப்ப அதுக்கு பாதி நிற்கும், வேற வழி இல்லை. ஓகே தானே? இப்ப ஆன்சருக்கு வருவோம். ஏ பாருங்க, ஸ்டேட்மெண்ட் ஏ என்னவா? கொள்ளளவி எக்ஸில் உள்ள ஏற்றம் Q/2 ஆக குறைகின்றது.
அதான் சொல்லிட்டோம்ல. சரி, ஸ்டேட்மெண்ட் பிஏ பாருங்க. கொள்ளளவு எக்ஸுக்கு குறுக்கே உள்ள வோல்ட் அளவு அதன் தொடக்க பெருமானத்தில் இருந்து மாற மாட்டாது. முதல் எவ்வளவு இருந்தது? வோல்டேஜ் எவ்வளவு இருந்தது? வி சமன் கியூ ஓவர் சி. இப்ப எவ்வளவு இருக்குது? கியூ ஓவர் 2C. அரைவாசியா இருக்குது வோல்டேஜ். இப்ப மாற மாட்டாண்டாப்புல தானே. சி கொள்ளளவு எக்ஸில் சேமிக்கப்பட்டுள்ள சக்தி அதன் தொடக்க பெருமானத்தின் அரைவாசியாக குறைகின்றது. சேமிக்கப்பட்ட சக்தி எப்படி? அதுக்கு எவ்வளவு? நீங்க சியின் படி பார்த்தா இதுல சேமிக்கப்பட்ட சக்தி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா half q squared over c. இங்க எவ்வளவு சக்தி? half q squared by 4c. என் சார்ஜ் வந்து q squared by 4 cc தான். q squared by 4c. அப்ப அங்க இருந்து 4 ஒரு பங்கு தான் நீங்க இருக்கு. அரைவாசி என்ன பிள்ளை? அப்ப இது விட ஏ மாத்திரம் சார். ஏ ஸ்டேட்மெண்ட் ஒருக்கா சொல்லுங்க. ஏ ஸ்டேட்மெண்ட் என்னண்டா முதல் இந்த படமும் இந்த படம் ஒன்றுன்றது விளங்குதோ என்ன? இதுவும் புவித்தொடுப்பு இருக்கு, இதுவும் ஏர்த் பண்ணி இருக்கேன்டா. இதுக்குள்ள கனெக்ஷன் இருக்குது. இது ரெண்டும் ஒரே பாயிண்ட். இதை கொண்டு நீங்க ஓட்டுற அது இது. இனி இது கொள்ளளவும் சமன். இனி இது ரெண்டு சமாந்தரமே ஒரே பாயிண்ட். அப்ப இதுக்கே இருக்கு அழுத்த வேறுபாடு, இதுக்கே இருக்கு அழுத்த வேறுபாடு சமன். கொள்ளளவும் சமன். சி ஈக்குவல் சி சமன் வோல்டேஜ் சமன் ஏற்றமும் சமன். Q சமன் சிவி, சியும் சமன் வியும் சமன் Q சமன். இனி இங்க இருந்தது Q தானே, இங்க இருந்ததுதான் ரெண்டா பிரிஞ்சு நிக்க போகுது. இப்ப இதுக்கு Q போயிட்டு Q போயிட்டு ரெண்டு கெப்பாசிட்டன்ஸும் ஈக்குவல் என்றபடியா பாதி பாதியா போயிட்டு. ஓகே, இப்ப 43 என்னவா? கிடையுடன் தீட்டா சாய்வுள்ள ஒரு சாய்தளத்தின் மேலரைவாசி ஒப்பமாக இருக்கும் அதே வேளை கீழரைவாசி கரடானதாகும். மேலரைவாசி ஒப்பமாக இருக்கும் அதே வேளை கீழரைவாசி கரடானது. இப்ப தளத்தின் உச்சியில் ஓய்வில் இருந்து இயங்க தொடங்கும் ஒரு குட்டி கீழ் நோக்கி வழுக்கி தளத்தின் அடியில் மீண்டும் ஓய்வு பெறுது. இங்கே இருந்து வழுக்க தொடங்குறது, இங்க திருப்பி ஓய்வு வருது. இப்ப நடக்கும் இதுல வி, இங்க இருந்து வி திருப்பி 0. ஓகே, இப்ப மியூ என்ன கேட்கிற? இதுக்குரிய மியூ இருக்கிற. டேய், இப்ப இந்த இடத்துல ஆர்முடுகளும் இங்க அமர்முடுகளும் சமன் அல்ல. ஏன்? அரைவாசி தூரம் எஸ். இப்ப இங்க ஆர்முடுகள் என்ன? ஜி சைன் தீட்டா. ஏன் ஒப்பமானதெல்லாம்? இப்ப இங்க அமர்முடுகள் என்ன? அமர்முடுகள் ஜி சைன் தீட்டா. டீசலரேஷன் ஜி சைன் தீட்டா. இது விளங்குது உங்களுக்கு? இங்க ஜி சைன் தீட்டா, இங்க மைனஸ் ஜி சைன் தீட்டா. அமர்முடுகள் ஏன்? ஒரே வேக மாற்றம், ஒரே தூரம். ஒருத்தன் இல்லையன்றா இங்க பாருங்க, இது சும்மா இருக்கிற வேணர் வருது. ஓய்விலிருந்து கூடி குறையுது. 0 to V, V to 0.
ரெண்டு பரப்பும் சமன், தூரம் சமன், அரைவாசி அரைவாசி. பரப்பு சமன், இப்படி என்ன நேரம் சமன். இப்ப இந்த சாய்வு சமன், ஆறுமுடுகளும் அமர்முடுகளும் சமன். ஓமல்ல, இது மனதால போடுறது. நான் மேல எறிஞ்சு கீழே வர்றதை வச்சு பாருங்க. நீங்க ஒரு பொருளை மேல எறிஞ்சு கீழே வரையக்க, மேல போன தூரம் கீழே வந்த தூரம் சமன். அப்ப ஆறு முடுகள் மேல போய் அமர்முடுகள், கீழே வரைக்கும் ஆறு முடுகள், ஒரே அளவு. சரி, அது முதல்ல தெரியணும். இப்ப இங்க ஜி சைன் தீட்டா, அப்ப அங்க தொழிற்படுற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா எம்ஜி சைன் தீட்டா. அதான் ஜி சைன் தான் வரும். இப்ப இங்க என்ன வரணும், இங்க எம்ஜி சைன் தீட்டா கீழே இருக்க போகுது. கீழுக்கு எம்ஜி சைன் தீட்டா இருக்க போகுது. நான் சொல்ற விளக்குதான் பாருங்க. கீழே எம்ஜி சைன் தீட்டா இருக்க போகுது. உராய் விசை எவ்வளவு சொல்லுங்க. அப்ப 2mg சைன் தீட்டா. அப்பதானே மைனஸ் ஜி சைன் தீட்டா வரும். இது எம்ஜி சைன் தீட்டாண்டா உராய் விசை 2mg சைன் தீட்டா. அப்ப மேலுக்கு எம்ஜி சைன் தீட்டா, மறுமுடுகள் ஜி சைன் தீட்டா. இது ஓகேயோ. ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் 2g சைன் தீட்டா. நார்மல் ரியாக்ஷன் என்ன, mg cos தீட்டா. இப்ப மியூ என்ன, உராய் விசை 2mg சைன் தீட்டாவின் கீழ் செவன் மரதாகம் mg cos தீட்டா. mg போனா 2 tan θ. மியூ சமன் 2 tan θ. எத்தனாவது விடை, ஃபர்ஸ்ட் ஆன்சர். விளங்குதோ. விளங்கிச்சோன்னு சொல்லணும். நீங்க இப்படி இல்லாம ஆர்முடுகள் எல்லாம் போட்டு ஜெய வலிக்கிட்டீங்கன்னா எக்கச்சக்கமா செய்யும். உங்க ஐடியா வரணும். ஜி சைன் தீட்டா மைனஸ் ஜி சைன் தீட்டா. ஜி சைன் தீட்டாக்கு எம்ஜி சைன் தீட்டாண்டா மைனஸ் ஜி சைன் தீட்டாக்கு என்ன இருக்கணும், மேல் நோக்கி எம்ஜி சைன் தான் இருக்கணும். ஆனா ஆல்ரெடி கீழே ஒரு எம்ஜி சைன் தீட்டா இருக்கே. அப்ப மேல 2mg சைன் தீட்டா. அப்ப உராய் விசை 2mg சைன் தீட்டா, செவன் மரதாகம் mg cos தீட்டா. ரைட், 44. என்னவாம், புவியை சுற்றி வட்டப்பாதையில் இயங்கும் ஓர் உபகோளின் இயக்கப்பாட்டு சக்தி, புவியீர்ப்பு அழுத்த சக்தி, மொத்த சக்தி முறையே கேவிஇ பின்வரும் தொடர்புடையமை உண்மையான. இப்ப என்ன, டேய் உபகோளின் இயக்க சக்தி என்ன, கைனடிக் எனர்ஜி என்ன, Gmm/2r. அதுதான் இவர் எவ்வளவு நடந்திருக்கார், என்ன இருக்கார். அழுத்த சக்தி என்ன, -Gmm/r. அதுதான் வி என்ன வந்திருக்கார். பிறகு மொத்த சக்தி டோட்டல் எனர்ஜி வந்து -Gmm/2r. இதையும் கூட்டணும், -Gmm/2r. அதைத்தான் இவன் நடந்திருக்கார். இப்ப முதலாவது தொடர்பு ஈக்கும் கேக்கும். ஈக்கும் கேக்கும் ஒரு மைனஸ் வரும். இப்ப E is equal to -k. சரியோ, அது சரிதானே. அப்பதானே விடை. வெள்ளதை பார்க்கணுமே, தேவையில்லையே. இப்ப வீக்கும் கேக்கும் பார்த்தா என்ன வேணும், கே ரெண்டால பெருக்கினா தான் வி வரும். அப்ப வி சமன் 2k. ஆனா அவர் வி சமன் -k வந்திருக்கார். இப்ப ரெண்டாவதும் பிழை, அஞ்சாவதும் பிழை. இனி வீக்கும் வீக்கும் இதை ரெண்டால பெருக்கினா அது, அப்ப வி சமன் 2e என்று வரணும். இதை ரெண்டால பெருக்கினா அது வரும், வி சமன் 2e. அதுவும் பிழை.
அப்ப இது விடை முதலாம். வி செவன் மைனஸ் டூ கேயோ, வி செவன் மைனஸ் டூ கே, இதை பெருக்கி ரெண்டால பெருக்கி ஒரு மைனஸ் போடணும். சரி, ஓகே. ரைட், 45. என்னவா? அகலம் ஏயையும் நீளம் பியையும் உடைய ஒரு செவ்வக கம்பி தடம் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு உறுதியான ஓட்டம் ஐயை கொண்டு செல்லும் ஒரு நீளமான நேர்கம்பியுடன் ஒரே தளத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஏபிசிடி இப்படி இருக்கு. இது ஏ நீளம், இது பி, இது ஆர். இப்ப தடம் வலப்பக்கத்துக்கு இயக்கப்படுகின்றது. ஏடியில் உள்ள தூரம் ஆறாக இருக்கும் போது தூண்டப்படும் மின்னோட்டம் ஐ தடத்தின் மீது காந்த விசையும் பெருமை. இப்ப இந்த கணத்தில் காந்த விசைன்னு பெருமை இப்ப என்ன வரும்? டேய், ஒரே திசையில கரண்ட் ஓடினா என்ன வரும்? ஒரே திசையில கரண்ட் ஓடினா கவர்ச்சி விசை. இவரால் இவரில் தள்ளு விசை, எதிரெதிர் திசை. இதுலயும் இதுலயும் வர்றது கேன்சல் ஆயிரும். ஏன் இதுலயும் இதுல ஒரே மாதிரி தான் வரும், கேன்சல் ஆயிரும். அப்ப இது ரெண்டுக்கு பார்த்தோம்னா சரி. விடையல் விசை என்ன? F1 மைனஸ் எஃப். F1 என்ன? இதால இதுல வர்றது, இது கேபிட்டல் ஆய். இதால ஓரளவு நீளத்துல வர்றது என்ன? மியூ நாட் ஐ ஐ ஓவர் 2 பை ஆர். இது ஓரலகு நீளத்துல, இதான் எவ்வளவு? பி நீளமே இன்டு பி மைனஸ் இது F1. F2 என்ன? மியூ நாட் ஐ ஐ ஓவர் 2 பை ஆர் பிளஸ் ஏ. எங்கேதான் அங்க ஆர் பிளஸ் ஏ இன்டு பி. என்னத்தை பொதுவாக எடுக்கலாம்? மியூ நாட் ஐஐஓ ஐஐபி ஓவர் 2 பை எடுத்தா 1 ஓவர் ஆர் மைனஸ் 1 ஓவர் ஆர் பிளஸ் ஏ. என்ன போமாசி? மியூ நாட் ஐஐபி ஓவர் 2 பை இன்டு ஆர் இன்டு ஆர் பிளஸ் ஏ. எடுத்து என்ன மிஞ்சும்? இங்க ஆர் பிளஸ் ஏ மைனஸ் ஆர். எத்தனாவது விடை? என்ன அப்படி ஒரு விடையே காணல. இது ஏபி இருக்கு என்ன? இதே மீதம் ஏபி மியூ நாட் ஐஐ ஏபி ஓவர் ஆர் இன்டு ஆர் பிளஸ் பி. இந்த பிஏ கொண்டு வந்து பெருக்கி இருக்க. ஃபோர்த் ஆன்சர். ஓகே இல்ல?